வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ். இதை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், ஒரு கப்பில் நான் பாதாம் எடுத்திருக்கேன். இந்த பாதாமை நான் மீடியம் ஹீட்டில் பொறுமையாக வறுக்க போகிறேன். சப்போஸ் நல்ல வெயிலில் தயார் பண்ணுறீங்கன்னா இதை கொஞ்சம் வெந்நீரில் ஊற போட்டுட்டு தோலை எடுத்துட்டு காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு வறுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் இது கிளைமேட் சரியில்லாதனால நான் தோலோடு வறுக்கிறேன். சரிங்களா? இந்த தோலோட அந்த கை பொறுக்கிற சூட்டுக்கு பொறுமையாக வறுத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும் பாதாம்து, ஆனால் ப்ரௌன் ஆகக்கூடாது. சரிங்களா? நல்லா மொறுமொறுன்னு வாசனையாக இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம். இப்போ நான் காமிக்கிறது ஜாதிக்காய் பொடி. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கிறது. அதை கொஞ்சம் சேர்த்திங்கன்னா உங்களோட பாதாம் மிக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிடிக்காதவங்க வேண்டான்னு கூட விட்டுடலாம். சரிங்களா? இப்போ நம்ம வறுத்து முடித்தாச்சு. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு குங்குமப்பூ போட்டிருக்கேன், அப்புறம் ஏலக்காய் போட்டிருக்கேன். குங்குமப்பூ பிடிக்கலைன்னா விட்டுடலாம். இப்போ கார்ன்ஃப்ளோர் சேர்த்துருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளோர் சேர்க்கும்போது ஒரு பைண்டிங் மாதிரி அது அந்த பாலில் சேரும்போது ஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ அந்த ஜாதிக்காய் பொடியை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஸோ இவ்வளோ தான். நம்ம அடுப்பு அணைச்சாச்சு, எல்லாத்தையும் தேவையானதெல்லாம் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் சர்க்கரை, எவ்வளோ பாதாம் எடுத்தோமோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை என்ன பண்ண போகிறேன், நான் பொடி பண்ணி தனியாக வச்சுக்க போகிறேன். ஒரு மிக்சியில் போட்டு தனியாக சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வறுத்ததெல்லாம் தனியாக பொடி பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டோமா. இந்த மாதிரி நைஸாக அரைச்ச பிறகு ஏற்கனவே நான் சர்க்கரை காமிச்சேன் இல்லையா, அதையும் நீங்கள் பொடி பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணணும். அப்போது நம்ம பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் ரெடி ஆகிடும். நீங்கள் நடுவில் நான் 1-2 அப்படி க்ரன்ச்சியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒன்றும் பாதியமாக கடைசியில் கொஞ்சம் பொடி பண்ணி அதில் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் பாதாமை. அதை மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ண சர்க்கரையும் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் சர்க்கரை ஜாஸ்தியாக வேணும் அப்படின்றவங்க ஒரு 1.5 கூட போட்டுக்கலாம், உங்கள் சாய்ஸ் அது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா சர்க்கரை போட்டு சுற்றினா இன்னும் கொஞ்சம் ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் ரெண்டையுமே தனித்தனியாகவே அரைச்சி கலந்துக்கோங்க. இதை எடுத்து வச்சுட்டிங்கன்னா டைட்டாக மூடி வச்சிங்கன்னா நம்ம பாதாம் மிக்ஸ் ரெடி ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா கலருக்காக கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்க்கணும். சப்போஸ் மஞ்சப்பொடி கொஞ்சம் நிறையா கலர் ரொம்ப பிரமாதமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கலர் லெமன் எல்லோ கலர் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு கண்டெய்னரில் நம்ம அதாவது கண்டெய்னரில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி பாதாம் மில்க் மிக்ஸ் ரெடி ஆகிடுத்தா அதை எப்படி நம்ம பாலில் குடிக்கலான்னு பார்க்கலாமா? நல்லா காய்ச்சி ஆறின பால்லையும் குடிக்கலாம், சுட சுட பால்லையும் குடிக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன், அதுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் கொஞ்சமாக மஞ்சள் போட்டேன்னா அதனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு கலரிட்டேன். ரொம்ப சூப்பரான கலராக இருந்தது. அதில் லைட்டாக கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். குடிச்சு பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உடல் எடையை குறைக்கணுன்னாலும் பாதாம் கண்டிப்பாக உதவி செய்யும். குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல ஹெல்த்தி ட்ரிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.